சென்னையில் கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிதி நிறுவனம் மற்றும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது. கோடம்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்திலும் மற்றும் நீலாங்கரையில் உள்ள வீட்டிலும் சுமார் 20 மணி நேரத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு வெளிநாடுகளில் வசிப்பவர்களிடம் இருந்து அனுமதி பெறாமல் சீட்டு வசூலித்திருப்பது தெரியவந்தது. வெளிநாடுகளில் வசிப்பவர்களிடம் இருந்து 371 கோடி ரூபாய் ரொக்கமாகவும் 220 கோடி ரூபாய் காசோலையாகவும் பெற்றிருப்பது தெரியவந்தது. இந்த சோதனையின் முடிவில் 1,50 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிதி நிறுவனம் மற்றும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது. கோடம்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்திலும் மற்றும் நீலாங்கரையில் உள்ள வீட்டிலும் சுமார் 20 மணி நேரத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு வெளிநாடுகளில் வசிப்பவர்களிடம் இருந்து அனுமதி பெறாமல் சீட்டு வசூலித்திருப்பது தெரியவந்தது. வெளிநாடுகளில் வசிப்பவர்களிடம் இருந்து 371 கோடி ரூபாய் ரொக்கமாகவும் 220 கோடி ரூபாய் காசோலையாகவும் பெற்றிருப்பது தெரியவந்தது. இந்த சோதனையின் முடிவில் 1,50 கோடி ரூபாய் பறிமுதல் செய்ய